நிக்க வைக்கிறாங்க? ஏன்னா பிஜேபியில நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது. வேட்பாளர்கள் இல்லாம புள்ள பிடிக்கிறவங்கள மாதிரி அடுத்த கட்சியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அவங்கள தாமர சின்னத்துல நிக்க வச்சு அவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதே பிஜேபிக்கு வேலையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கர்நாடகா போலீஸ்ல வேலை பார்க்கும் போது பிடிச்ச கிரிமினல்ஸ் விட பிஜேபி தலைவராகி கட்சியில சேர்த்த கிரிமினல்ஸ் அதிகம். ஆனா பிஜேபிக்கு ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். உப்பே போடாம சோறு போட்டாலும் உத்தரப்பிரதேச வேணும்னா பிஜேபி ஜெயிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் குடிநீருக்கு பதிலா பதநீர் கொடுத்தா கூட பிஜேபி இங்க ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை ஊர் ஊரா நடக்கிறாரு, மோடி ஊர் விட்டு ஊர் வந்து நடக்கிறாரு. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா நடந்தாலும் பிஜேபி நினைக்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயமா நடக்காது. அண்ணாமலை தேர்தல் வருதுன்னு மற்ற மாநிலங்கள்ல ஏமாத்தின மாதிரி பிஜேபி இங்கேயும் ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சா நாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவோம்னு சொல்றாங்க. எப்படி தருவாங்க? வட மாநிலங்கள்ல 16-17 ஸ்டேட்ல பிஜேபி தான் ஆட்சி செய்யறாங்க. அங்க கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே. அப்புறம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக பியூட்டி பார்லர்ல இருந்து பானிபூரி விற்கிற கடை வரைக்கும் வடக்குல இருந்து வேலை தேடி இங்க வராங்க? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? இந்துத்துவா பேசி அண்ணாமலை திமுகவை வேணும்னா எதிர்க்கலாம். ஏன்னா திமுக ஹிந்து விரோத கட்சி. அதிமுக அப்படி கிடையாது. எங்களுக்கு அம்மனும் மல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா இது புரட்சி தலைவர் கட்சி. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பே இதயமாக, அன்னை இதயமாக, அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம்னு பாடின புரட்சி தலைவர் கட்சி. ஹஜ் யாத்திரையோ, ஜெருசலம் யாத்திரையோ, பழனி யாத்திரையோ, அத்தனை மத யாத்திரைக்கும் உதவி செஞ்சு அத்தனை மத மக்களையும் சமமா பார்த்த புரட்சி தலைவி கட்சி. எங்க அம்மாவோட மந்திரமே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான். தேர்தல் சமயத்துல மட்டும் மக்களை ஏமாத்துறதுக்காக விளம்பரம் கொடுக்கிறவங்க நாங்க கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இதே தொகுதியில அக்கா கனிமொழி பிரச்சாரம் பண்றாங்க. பக்கத்து தெருவுல கனிமொழி பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ எதிர்கட்சி தலைவர் மாதிரியா பிரச்சாரம் பண்றாங்க. கனிமொழி மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கடந்த 3 வருஷமா தமிழ்நாட்டில் திருட்டு திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கனிமொழி சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, எங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களை ஜெயிக்க வச்சா நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். 3 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யல, மக்களுக்காக எந்த சாதனையும் செய்யல. ஆனா தேர்தல் வந்தா கொஞ்சம் கூட கூசாம சொன்ன விஷயங்களையே மறுபடியும் சொல்லுவாங்க கனிமொழி. பிஜேபியை திட்டுக்கிட்டு ஸ்டாலின் கிளம்புவாரு, உதயநிதி அதே செங்கலை தூக்கிட்டு வருவாரு. போன தேர்தல்ல உதயநிதி பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தாரா? 2019 செங்கலை தூக்கிட்டு வந்தாரா? இந்த தேர்தல்லையும் அதே செங்கலை தூக்கிட்டு வராங்க. ஒரு பொறுப்பான அமைச்சர், முதலமைச்சர் பையன் மக்கள் கிட்ட வந்து தேர்தல் நேரத்தில் சந்திக்கும் போது மக்களுக்கான திட்டங்களை தூக்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா செங்கலை தூக்கிட்டு வராரு. செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி